நேற்று நம்ம டைகர் ஃபயர் ப்ரோ சொன்ன மாதிரி துண்டை நீட்டாக துவச்சி அயன் பண்ணி எடுத்து மடித்து வச்சுட்டு மேட்ச் பார்த்து முடிச்சோன்னுமே. ஏன்னா மேட்ச் பார்க்கும்போது எனக்கு கீழே ஓடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஹானஸ்டான ரிவ்யூக்கு வரும் நண்பர்களே. இது வரைக்கும் பிகேஎல் வரலாறுலேயே எந்த டீமோட ஸ்டார் ரைடருமே 5 பாயிண்ட் கம்மியாக எடுத்ததே கிடையாது. நேற்று நம்ம டீமோட ஸ்டார் ரைடர் மற்றும் ரைட் மிஷினான அர்ஜுன் தேஸ்வாலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வெறும் 2 பாயிண்ட் தான் எடுத்துருக்குறாப்படி. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரை காணோம்னு 2 மேட்ச் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் நேற்று நிதிஷ்குமார் பயங்கரமான அடியை போட்டு 7 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. டேக்கிள் பாயிண்ட்ஸை விட ரைட் பாயிண்ட்ஸ் நேற்று கம்மியாக இருந்திருக்கு. 11க்கு 10ன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பிளேயர் வைஸ் பார்த்தீங்கன்னா டேக்கிளோட ரைட் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்திருக்கு. ரொம்ப மன வருத்தம் தான். ஒன்று ரைடு போகிறாங்க, நல்லா பாயிண்ட் எடுக்கிறாங்க, டிஃபென்ஸை கோட்டை விட்றாங்க. இல்லை டிஃபென்ஸ் நல்லா பண்ணுறாங்க, ரைடில் கோட்டையை விட்றானுங்க. 2த்தையும் பண்ணாலும் ஜெயிக்க முடியும். தயவுசெய்து 2த்தையும் பண்ணுங்கடாண்டி. அது மட்டும் இல்லாமல் மெயினான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் அற்புதமான பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் பிளேயர்ஸ் எல்லாம் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வந்தால் ஒழுக்கமாக விளையாடுறது இல்லை. உதாரணத்துக்கு பவனை கூட எடுத்துக்கலாம். அவனுக்கு என்னதான் இன்ஜுரி அப்படின்னாலும் நம்ம டீமுக்கு வந்த பிறகு தானே எல்லாம் மோசமாக விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ரொம்ப மோசங்க. இது மாதிரி போயிட்டு இருந்தா தமிழ் தலைவாஸ்க்கு பிடிச்ச சாபக்கேடு என்றைக்குமே விடாது. தமிழ் தலைவாஸ் தான் நம்மளை தோல்வியில் அழுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் நம்மளை வெற்றி நோக்கி செலுத்துங்க. ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். டாடா பை பை. அடுத்த